ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தேர்தல் 2026 வந்துருச்சு. திமுக கூட்டணியில் பல கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. காங்கிரஸுக்கு 28, இடதுசாரிகள் சிபிஐக்கு 5, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேமுதிக, மக்கள் நீதி மையம், அதுக்கப்புறம் சிபிஐஎம் 4த்துக்கு தான் ஃபைனல்ஸ் ஆகாமல் இன்னும் இதில் இழுப்பறியில் போயிட்டுருக்குது. திருமாவளவன் 10 தொகுதிக்கு மேலே கேட்குறாரு ஒரு பக்கம். ஸோ சிபிஐயும் 5 வேணும். மக்கள் நீதி மையம் தனி சின்னத்தெலாம் போட்டி போடுவோன்னு கேட்டு ஒத்தக்கார நிற்கிறாரு. தேமுதிக தெரியல அப்படின்ட்டு. ஸோ என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு நிற்பாங்கிற நிலைமை அவங்க நிலைமை இருக்குது. ஸோ ஓகே, இதில் மதிமுகவுக்கு 4 தொகுதி, அதில் 3 உதய தொகுதின்னு 1 தனி சின்னம்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது. மதிமுகவுடைய சமூக வலைதளத்தில் போய் பார்த்தேன், நம்ம தேர்தலை பைகாட் பண்ணிடலாம், திருமாவனுக்கு தனி சின்னத்தில் 6லேருந்து 8 தொகுதி தர மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் 4 சீட்டை நமக்கு, 1 சீட்டு தனி சின்னம், 3 சீட்டு இது மதிமுக மறுமலர்ச்சி திமுக. திமுகலேருந்து அதிமுக பிரிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்ச ஒரே கட்சி வைகோ. பார்லிமெண்ட் டைகர்னு ஒரு காலத்தில் புகழப்பட்ட வைகோ திமுகவுடைய ஒரு டெல்லி முகமாக தான். இப்போ ஜென்சி கிட்ஸ் பசங்களுக்கு அவரை பற்றி தெரிவிக்கிறாரு, 92K கிட்ஸுக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்காரு, 19 கிட்ஸ்லையும் 18 பிறந்தவங்களை அவரை பற்றி தெரியும். எந்த அளவு ஒரு அரசியல் ஆளுமை மிக்க தலைவர். தமிழின தலைவர், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை முதலில் பார்த்துட்டு இலங்கையில் நடக்கக்கூடிய இன அழிப்பை தமிழ்நாட்டில் தெரியப்படுத்த வைகோ. இதுதான் உண்மை. ஸோ இப்போ உள்ள சீமான் மாண்டி அப்போ அவர் தமிழ் தேசியன்னு பேசிட்டு தெரிஞ்சார். இப்போ உள்ள பசங்க சீமானை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். உண்மையான தமிழ் ஈழத்தை பற்றிய ஒரு அக்கறை ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் வைகோன்னு சொல்லுவேன். நான் சொல்ல ராஜேந்திர பாலாஜி, அதிமுகவுடைய ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கேன். 1000 பேர்த்த நடக்கலாம் வைகோ மேலே. இலங்கை தமிழரை பற்றி பேசக்கூடிய ஒரே தகுதி உடையவன்னு பார்த்தோன்னா வைகோ ஒரு ஆள் தான் இருக்குது. அவர் எங்களுக்கு எதிர் திசையில் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட ஒரு நியாயம் இருந்துச்சு இலங்கை தமிழர் விஷயத்துலன்னு பேசுகிறேன். அவர் அப்பேற்பட்ட வைகோ இன்றைக்கி 4 சீட்டுக்கு திமுகவை அழிப்பேன்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட மதிமுக இன்றைக்கி அதே திமுகவில் போய் அதுவும் தனி சின்னம் இல்லாமல் ஒத்த இலக்க சீட்டுக்கு கை கட்டி நிற்கிற அளவுக்கு இருக்குதுக்கு நாம் தேர்தலை புறக்கணிச்சிட்டே போவோம்னு சொல்லிட்டு மதிமுகவில் பயணித்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் கட்சியில் ஏகப்பட்ட பேர் பயணம் பண்ணாங்க, பல பேர் போயிட்டாங்க இந்த கட்சியிலேருந்து விலகி. மாநிலங்களவை உறுப்பினர் பதிவு இந்த ஆண்டு அவருக்கு தரல. அதுவும் மதிமுக மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் திமுகவை தலைவர் அப்போதைய மூத்த தலைவர் நம்ம ஐயா மறைந்த கருணாநிதியை கடுமை விமர்சனம் பண்ணார். அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் அந்த நாகரிகமற்ற அந்த வார்த்தையை நான் பேசுனதுக்கு ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், கலைஞர் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு வைகோ சொன்னார். திமுகவை அழிவு பார்க்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கி திமுக அறிவாலயத்திலே தனி சின்னத்திலும் இல்லாமல் உதய சின்னத்தை நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி போயிடுச்சுன்றாங்க. ஸோ மதிமுக பல இது சொல்லலாம். 2009 இன அழிப்பு நடந்தவர் திமுக அவர் பேசாத பேச்சு கிடையாது. திமுகலேருந்து பிரிஞ்ச ஒரு கட்சி. வைகோவும் வைகோ புலிகளோடு சேர்ந்து கொலை செய்ய பார்க்குறான்னு சொல்லி கலைஞர் விட்ட ஒரு அறிவிப்பால் தனி கட்சி ஆரம்பித்தார் வைகோ. அப்போ அவர்கிட்ட 12 மாவட்ட செயலர் போனாங்க. அப்போ 24 மாவட்டம் தமிழ்நாட்டில், பாதி மாவட்ட செயலர் பக்கம் பண்ணி திமுக தனக்குன்னு ஆயிருக்கும். அண்ணா அறிவாலயமே அவருக்கும் சொந்தம் கொண்டாடினார் வைகோ. அப்பேற்பட்ட வைகோட நிலைமை இப்போ பார்ப்போம். ரொம்ப வருத்தப்படுறாங்க மதிமுகவுடைய தாயக தோழர்கள், நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நாங்கள் பாஜக தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாத எண்ணிக்கை வேணால் எங்களுக்கு கம்மியாக கொடுங்க, ஆனால் தனி சின்னம் கொடுன்னு கேட்டு பார்த்து புது கட்சி சேர்ந்ததில் திமுக இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம். ஸோ பல பூத் ஏஜென்சிக்கு உள்ள ஒரு அதிமுக விருதுநகரில் பார்த்தோன்னா காங்கிரஸுக்கு பூத் ஏஜென்சியே கிடையாது. ஐயா காமராஜரின் தொகுதியிலே அவங்களுக்கு பூத் ஏஜென்சிகள். அப்பேற்பட்ட காங்கிரஸுக்கு இவ்வளோ சீட்டான்ட்டு மதிமுக மட்டும் இல்லை, விடுதலை சீட்டுக்கு மட்டும் இல்லை, இடதுசாரிகளே ரொம்ப இது பண்ணாங்க. ஏன்னா ஒரு மாநில தேசிய கட்சி தான், ஆனால் தமிழ்நாடு நலனுக்கு அவங்க என்ன தொகுதிக்கு பண்ணாங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. அப்பேற்பட்ட கட்சிக்கு இன்றைக்கி இவ்வளோ சீட்டான்றதை திமுகவோட பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாநில கட்சிகள்லாம் ரொம்ப குமுறலாக இருக்காங்க. வைகோவோட நிலைமையை பார்த்து நல்ல அறிவாளியான ஒரு வைகோ, பார்லிமெண்ட்டில் பலரால் புகழப்பட்ட வைகோ. 2004 உனக்கு என்ன அமைச்சரவை வேணும்னு, 2099 உனக்கு என்ன அமைச்சர் வேணும், வாஜ்பாயோடைய அடாப்டேஷன் என்ன அமைச்சர் வேணும் எடுத்துக்குன்னு சொன்ன வைகோ இன்றைக்கி நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அந்த பேர்பட்ட மதிமுக நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க சில பேர். ஓகேவா, என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விடுப்பு முத்து பிரகாஷ். பாய்.